ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய அனுபவத்திலே ஒரு 2 ஸ்திரீகளை குறித்து பேசுவேன். ஒன்று மார்த்தாள் என்று சொல்கிற ஸ்திரீ, இன்னொருவர்கள் மரியாள் என்று சொல்கிறவர்கள் ஒரு தாயின் பிள்ளைகள். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு அந்த கிராமத்திற்கு ஊழியத்திற்கு வர இந்த மார்த்தாளும் மரியாளும் இயேசுவை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து வருகிறார்கள். வேதத்தில் படிக்கும் பொழுது இயேசு தன் வீட்டில் இருந்தாலும் 2 பேரும் இயேசுவினிடத்தில் இல்லை. இயேசு தன் வீட்டில் தான் இருக்கிறார். இயேசு தன்னுடைய வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் தன் வீட்டுக்குள் இயேசு இருந்தும் ஒருவர் சமையலறையில் இருக்கிறார், ஒருவர் இயேசுவின் பாதத்தில் இருக்கிறார். நல்லா கவனிங்க, இயேசுவுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள் தான். இயேசு நம்முடைய வீட்டில் தான் இருக்கிறார், இயேசு நம்முடைய படகில் தான் இருக்கிறார். ஆனால் இயேசு முன் அறையில் அமர்ந்திருக்கிறார், நான் சமையல் அறையில் அமர்ந்திருக்கிறேன். இயேசு என் வீட்டில் இருந்தாலும் அவருடைய பாதத்தில் நான் இல்லை. அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. ஐயா, நான் கிறிஸ்தவன் தான், நான் ஆலயத்திற்கு செல்கிறவன் தான், ஆராதனை செய்கிறவன் தான், என்னுடைய தாயும் தகப்பனும் என்னை தேவனுடைய ஆலயத்தில் தான் வளர்த்தார்கள், நான் தேவனுக்கென்று வளர்க்கப்பட்டேன் என்று சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய உறவுகள் மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். கடமைக்கான ஒரு ஆராதனை, கடமைக்கான ஒரு கூடி வருதல், கடமைக்கான ஒரு கன்வென்ஷன், கடமைக்கான ஒரு காணிக்கை, கடமைக்கான ஒரு தோத்திர நிகழ்வுகள், இப்படி போகிறதுனாலே கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்டும் கிறிஸ்து அவர்களோடு இல்லாத ஒரு அனுபவம் அநேகருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. இயேசு எங்குதான் இருக்கிறார்? படகில் தான் இருக்கிறார். ஆனால் இயேசுவோடு கூட அவர்கள் இல்லை. இயேசு அவர்களுடைய படகில் இருக்கிறார், இயேசு அவர்களுடைய படகில் இருக்கிறார், ஆனால் அவரோடு கூட படகில் அவர்கள் இல்லை. என் அன்பு சகோதரனே, ஒருவேளை இன்றைக்கு ராத்திரியில் என்னுடைய செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களோடு இருக்கிற இயேசுவோடு நீங்கள் இல்லாத ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இது உங்கள் வாழ்வில் கொந்தளிப்பு வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். மறந்துவிடவே கூடாது. அவர் என்னோடு தான் இருக்கிறார். நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன், நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன். என் படகில் தான் இருக்கிறார் என்று பெருமை கொள்ளலாம். நானும் கிறிஸ்தவன் என்று பெருமை கொள்ளலாம். நானும் ஆலயத்திற்கு செல்கிறவன் என்று பெருமை கொள்ளலாம். நானும் தேவனும் பல வருட அனுபவம் உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் என் தெய்வத்தோடு கூடிய உறவு எனக்கு இல்லை என்றால் அது என்றைக்கும் உச்சிதமாய் இருக்காது. என் அன்புக்குரியவர்களே, இன்று இரவு நேரத்தில் இந்த கன்வென்ஷனில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவர் உங்களுடைய வீட்டில் இருக்க ஆசைப்படுகிறவர் அல்ல. ஆமென். உங்கள் படகில் இருக்க ஆசைப்படுகிறவர் அல்ல, அவர் உங்களோடு இருக்க ஆசைப்படுகிறவர். சொல்லுது எத்தனை பேர் புரியுறீங்க? நம்முடைய ஆண்டவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் என்னுடைய வீட்டில் இருக்க ஆசைப்படுகிறவர் அல்ல, அவர் என்னுடைய ஆலயத்தில் இருக்க ஆசைப்படுகிறவர் அல்ல. ஆமென். அவர் என்னோடு இருக்க ஆசைப்படுகிறவர், அவர் என்னோடு இருக்க ஆசைப்படுகிறவர். இன்றைக்கு ராத்திரியில் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தோத்திரம் தெய்வத்தை தன் துணையாய் கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனை தன் துணையாய் கொண்டவன் பாக்கியவான்.